ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 20th vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வெயிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோட வெயிட் அப்படின்றது 57.600 கிராம் இருக்கேன். நேற்று என்னோட வெயிட் அப்படின்றது 57.650 கிராம். 50 கிராம் குறைஞ்சிருக்கேங்க. சான்ஸே கிடையாது. நான் வெயிட்டு கூடுன்னு நினச்சேன். பரவாயில்ல, 50 கிராம் குறைச்சிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். காலையில் மணி இப்போ 5:15 ஆகுது. நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ட்ரிங்க் அப்படின்றது ஆம்லாவோட ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். குளிச்சுட்டு 5:30 வாக்கிங் போக கரெக்டாக இருக்கும். எந்திரிச்சது அப்படின்றது 5 மணிக்கு எந்திரிச்சேன். இன்னைக்கு மார்னிங் 7:30 ஆகுது. இன்னைக்கு காலையில் எடுக்கிறது வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுக்கிறோம். வாட்டர்மெலன் வந்து நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு பழம் ஒரு வாரத்துக்கு போதுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டெய்லி ஜூஸ் போடும்போது ஒரு பழம் அப்படின்றது 10 ரூபா 15 ரூபா கணக்கு வந்ததுன்னா 50 ரூபா 55 ரூபா மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வாங்குவேன் நான் வாங்குறது. அதனால 4 நாளைக்கு யூஸ் பண்ணுவோம். மற்ற நாளைக்கு வந்து மாதுளம்பழம், பப்பாளி, அன்னாச்சி பழம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு பழம் கரெக்டாக இருக்கும். இல்லை எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 2 பழம் வாங்கிக்குவேன். தண்ணி பழம். மார்னிங்கில் 7:30 வாட்டர்மெலன் ஜூஸ் தான் இன்னைக்கு எடுக்கிறேன். காலையில் மணி 8:30 ஆகுது. இது என்னதுன்னா ராகி சேமியா இருக்கும் இல்லையா, அதுதான் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுல வந்து வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி வதக்குறதுக்கு முன்னாடி மிக்சி ஜார்ல தக்காளியும் கேரட்டும் போட்டு பேஸ்ட் மாதிரி அடிச்சுட்டு பண்ணியிருக்கேன். மேல வந்து பச்சை பயிர் தூவிருக்கேன். இது எனக்கு, இது நிதிஷ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தூவிருக்கேன். எனக்கு வந்து ஒரு கைப்பிடி இருக்கிற அளவுக்கு நான் வந்து மேல வந்து பச்சை பயிர் தூவிருக்கேன். ஸோ காலையில டிஃபனா நாங்கள் எடுக்கிறது ராகி சேமியா தான். மணி வந்து 8:30 ஆகுது. இது வீட்லயே நம்ம இடியாப்பம் மாதிரி செஞ்சு வெங்காயம் தக்காளி வதக்கி கூட செய்யலாம். சூப்பரா இருக்கும். ராகி மாவுல ராகி கம்பு எல்லாமே இடியாப்பம் செய்யலாம். நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இன்னைக்கு காலையில் 9 to 10 நிதிஷ்க்கு வந்து பிடின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கிளாஸ் வந்து அட்டன் பண்ணா. கடைசியில் பார்த்தா பிடி பீரியட் இல்லை போல்க, சிடி பீரியடா. சிடினா கிளாஸ் டீச்சரோட பீரியட். பாவம் கிளாஸ் டீச்சர் வச்சு செஞ்சுட்டாங்க 1 மணி நேரம். ஏன்டா அட்டன் பண்ணுன்ற அளவுக்கு பரிதாபமாக உட்காந்துருக்கான் நிதிஷ். ஸோ அவனோட கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவன் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவங்க அப்பா வந்து பால் போடுறது, நான் பால் போடுறது, இதுதான் எங்களுக்கு காலையில் எக்ஸசைஸ்க்கு பதிலாக ஒரு ஒர்க் அவுட்டாகவே கொடுத்துட்டான். நல்லா பேட்டிங் மட்டும்தாங்க அவன் பிடிச்சான். எங்களை எப்போ பார்த்தாலும் பவுலிங் தான் போட சொல்கிறான். பட் எனக்கும் பவுலிங் மட்டும்தான் வரும். ஒரு என்ஜாய்மெண்ட் தான். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது ஃபேமிலிக்குள்ளே. மத்தியானம் லஞ்சுக்கு இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து திணை கொத்தமல்லி சாதம். திணை அரிசி வந்து நான் சின்ன கிளாஸ்க்கு 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 175 கிராம் வரும். நல்லா அலசி இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சிருவேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி சாதத்துக்கு இது எனக்கு நாட்டு கொத்தமல்லி கிடைச்சது. அதனால நான் தண்டை கூட விடலை. கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி காய வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கொத்தமல்லியை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு அப்படின்ற போது கொத்தமல்லி வந்து நான் ஒரு கைப்பிடி இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கசகசா கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நம்ம அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் போட்டு. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அரிசியை கழுவி தண்ணியில் ஊற வச்சிடறேன். இதை அரைச்சு நம்ம வெங்காயம் வதங்குற வரைக்கும் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்பலாம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டிய எல்லா பொருளையும் போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கட்டியாகவே அரைங்க. அப்போ தான் வதக்குறதுக்கு நல்லா இருக்கும். கொத்தமல்லி பேஸ்ட்டை அரைச்சிட்டேன். நான் தண்ணியே ஊற்றலை. ஏற்கனவே வெங்காயம் எல்லாம் இருக்கிறதுனால தண்ணி விடும். அதனால தண்ணி ஊற்றவே இல்லை. நான் அப்படியே அரைச்சி கட்டியாக வச்சுருக்கேன். வாங்க இப்போ சாதம் செய்யலாம். 3 லிட்டர் குக்கரில் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி பேஸ்ட் இதில் போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் அரைக்கும் போது அதில் இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டுட்டோம். அதனால தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. இது பச்சை வாடை போக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. போட்டிருந்த கொத்தமல்லி பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிருச்சு. ஓரளவுக்கு தண்ணி இல்லாமல் தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அரிசியும் தண்ணியும் ஊற்றிடலாம். இதில் வந்து அரிசியோட அளவு நான் 1க்கு 2 பங்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் தொக்குமாக இருக்கிறதுனால 2 பங்கு போதும். கொஞ்சம் உதிரியாக வரும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் உதிரியாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்றவங்க அரிசிக்கு வந்து 1 கிளாஸ் அரிசினா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் மேலே. 3 விசில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி சாதம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நான் எப்பவுமே கொஞ்சம் உதிரியாக தான் செய்வேன். இது வந்து ரொம்ப கொலன்னு செஞ்சாலும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. சாதம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். சமைக்கும் போதே போட வேணாம். சமைச்சு
எடுத்துட்டு நம்ம பரிமாறும் போது கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், நிறையா எடுத்துக்காதீங்க. சரி வாங்க மத்தியான லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மத்தியான சாப்பாடு அப்படின்றது நான் எடுக்கிற டைம் அப்படின்றது 12:30 ஆகுது. திணை கொத்தமல்லி சாதம். திணை கொத்தமல்லி சாதம் வந்து நான் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். தூரமாக இருந்து பார்க்கும்போது சீரக சம்பா பிரியாணி மாதிரியே இருந்தது. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது, செமையா இருக்குது. அதுக்கப்புறம் கீரை, அரைக்கீரை கடையல். இதுவும் இந்த பவுலுக்கு தான் வந்து நான் சாதமும் எடுத்திருக்கேன். இந்த சின்ன பவுலுக்கு தான், கண்ணாடி பவுலுக்கு இதே அளவு தான் கீரை எடுத்திருக்கேன். கீரை மட்டும் 150 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல். கத்திரிக்காய் பொரியல் வந்து ஒரு 75 கிராம் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து முந்தானே தரைச்ச இந்த உளுந்து பொடி இருக்கு இல்லையா, கொஞ்சமாக மேலே தூவி விட்டுருக்கேன். ஸோ மத்தியான சாப்பாடாக நான் இதான் எடுக்கிறேன். மணி இப்போ 3:30 ஆகுது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நித்திஷும் நானும் ஒரு ஆம்லேட் தான் எடுக்க போகிறோம். முட்டை போட்டு ஆம்லேட் வேணும்ட்டான் திடீர்னுட்டு. உடனே எனக்கும் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. அதனால ஆளுக்கு ஒரு ஆம்லேட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இன்னைக்கு இதான் எடுக்கிறோம். மணி 5 ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு செவ்வாழை பழம் தான் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு மாதிரியாக இருந்தது எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரி, கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகுது. எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு டயர்டாக ஃபீல் ஆகுது, ரொம்ப பசிக்குது அப்படின்றவங்க, அந்த மெக்னீஷியம் வேணும் அப்படின்றவங்க, டயர்ட் ஆகக்கூடாது அப்படின்றவங்க நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது, சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதெல்லாம் வந்து ஒரு கிழங்கு, சின்ன கிழங்கு வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அந்த டயர்ட்னஸ் இருக்காது. கொஞ்சம் பிரிஸ்காக எக்ஸசைஸ் பண்ணலாம். சாயந்தரம் நான் இன்றைக்கி யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் யோகா ரொம்ப நாள் பண்ணாமல் இப்போ லாஸ்ட் 1 வீக்காக பண்ணிகிட்ருக்கேன். மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இனிமேல் டெய்லி யோகா பண்ணணும். ஏன்னா நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணுறோம், இல்லை கார்டியோ பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு பாடி பெயின் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம கை கால்கள் அந்த ஜாயிண்ட்டும் சரி, நம்ம மசில்ஸும் சரி, ஒரு பெயின் இல்லாமல் ஒரு எக்ஸசைஸை கண்டினியூவாக பண்ணுறதுக்கு அதுக்குரிய அழுத்தத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு பெஸ்ட் அப்படின்றது யோகா தாங்க. ஸோ நம்ம மைண்டும் சரி, நம்ம உடம்பும் சரி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பெஸ்ட்டான ஒன்று யோகா. நான் இனிமேல் டெய்லி 30 நிமிஷம் யோகா அப்படின்றது கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன். இன்றைக்கி சாயந்தரம் என்னோட யோகா அப்படின்றது நான் 1 hour சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நாளைக்கு ஜூன் 21 இன்டர்நேஷனல் யோகா டேங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் நம்மளோட லைஃப்பில் யோகாவை ஒரு அங்கமாக கொண்டு வர சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட உடலும் சரி, நம்ம மனசும் சரி ஹெல்த்தியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம லைஃப் லாங் வந்து யோகாவை ஒரு அங்கமாகவே கொண்டு வாங்க. அதுக்குரிய ஒரு சிம்பிளான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நான் கண்டிப்பாக உறுதிமொழி எடுத்துட்டேங்க. முடிஞ்சவங்க கண்டிப்பாக யோகா பண்ணுங்க. அதுக்குரிய 2 வீடியோ அப்படின்றது கூட சூரிய நமஸ்காரமும் சரி, பேசிஸான நின்ற நிலையில் செய்யக்கூடிய யோகா வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து அவங்களும் எனக்கு வந்து நான் உறுதிமொழி எடுத்துக்கிட்டதுக்கு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களும் போய் கண்டிப்பா உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும், அதே நேரத்தில் நம்மளோட லைஃபும் ஆரோக்கியமா இருக்குங்க. ஸோ எல்லாரும் நாளையிலேருந்து கண்டிப்பா யோகா பண்ணலாம். 6th டே சூப்பா நம்ம பார்க்க போறது கீரை சூப்பு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் கீரை அப்படின்றது அரைக்கீரை எடுத்திருக்கேன். ராத்திரிக்கு சாயந்தர நேரத்தில் கீரை எடுக்கலாமான்னு கேட்பீங்க. கீரை பொரியலாவோ இல்ல கூட்டாவோ எடுக்க வேண்டாம். பட் ஆனால் நம்ம சூப்புக்கு கம்மியாக தான் எடுப்போம். அந்த மாதிரி எடுக்கும்போது சூப்பா எடுத்துக்கலாம். அதுவுமே 7-7:30 வந்து எடுத்துக்கோங்க. கீரை அப்படின்றது ஒரு 100 கிராம் இருக்குது. ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் கழுவி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கரெக்டாக 6-7 இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. கீரைக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை விட கம்மியா கொஞ்சமா வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி எடுத்திருக்கேன். கேரட் 1 கேரட் எடுத்திருக்கேன். இது கேரட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கீரையோட கேரட் சேரும்போது நல்லா இனிப்பா இருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூடவே சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு போட்டுருக்கும் இல்லையா, அதனால கட்டி பெருங்காயம் வந்து கொஞ்சமா எடுத்திருக்கேன். 1 கிராம்பு 1 பட்டை. ரொம்ப கிராம்பு பட்டை நிறைய போடாதீங்க, அது வந்து கீரை சூப்புக்கு நல்லா இருக்காது. லைட்டா மைல்டா போடுங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம இதை 3 லிட்டர் குக்கர்ல போட்டுடலாம். எல்லாத்தையும் 3 லிட்டர் குக்கரில் இப்போ நான் கீரையை போட்டுடுறேன். கீரை அப்படின்ற போது நம்ம வல்லாரைக்கீரை எடுத்துக்கலாம், அது மாதிரி முடக்கத்தான் கீரை எடுத்துக்கலாம், சிறுகீரை எடுத்துக்கலாம், பருப்பு கீரை எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் எல்லாமேவும். குழந்தைங்க வந்து வல்லாரைக்கீரை, முடக்கத்தான் இந்த மாதிரி கீரைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படின்போது நம்ம சூப்பாக கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. வெந்தயக்கீரை எல்லாமே சூப்பாக கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ இதில் பருப்பை போட்டுடலாம். நம்ம அது மாதிரி கீரையை வந்து குக்கரில் மூடி போட்டு வைக்கலாமான்னு கேட்பீங்க. மூடி போட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டுக்கிறேன். பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி, கேரட், கீரையில் எல்லா பொருளும் போட்டேன். தண்ணி அப்படின்றது நான் கொஞ்சம் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். கீரைக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, நிறைய போட வேண்டாம். ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் போடுறேன்.
கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை வதங்கிருச்சு, தண்ணியில் வந்து நல்லா தண்ணி விட்டுடும், அதனால ரொம்ப தண்ணி விட வேணாம். 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றுக்கோங்க, வேக வைக்க கரெக்டாக இருக்கும். கீரை சூப்பு 3 விசில் அடிக்கட்டும். சாதாரணமாக நம்ம கீரைகள் மட்டும் போட்டிருந்தோம்னா பரவாயில்ல, கேரட் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால 3 விசில் அடிச்சுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க போதும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அடுத்து எப்படி நம்ம சூப்பு பண்ணலான்னு பார்க்கலாம். கீரை சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது, சூடோட மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்க வேணாம், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு அடி அடித்தாலே போதுமானது. கீரை வந்து நல்லா வெந்து சூப்பராக இருக்குது, கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இந்த மாதிரி கீரை சூப்பு செய்யலாம் குக்கரில். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்ன ரீசன்னா எனக்கு கண் டாக்டரே சொல்லியிருக்காங்க கீரைகளை லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. குக்கரில் மூடி போட்டு சூப்பாக எடுக்கும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு. மெயினாக முருங்கைக்கீரை எல்லா கீரையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் ஆறட்டும், அடுத்து நம்ம சூப்பு செய்யலாம். சூப்பு ஆறிடுச்சு, தண்ணி தனியாகவும் இந்த சூப்பு கீரை தனியாக வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக ஒரு அடி இப்படி 1 செகண்டுக்கு அடிச்சிட்டோம்னா போதுமானது. கீரை சூப்புக்கு கீரையை அடிச்சிட்டு வந்து இப்போ தாளிக்கலாம் கீரையை. அடுப்பில் நான் 3 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க, சீரகம், கருவேப்பிலை. இப்போ நம்ம கீரையை இதில் ஊற்றிடலாம். இது லைட்டாக சூடானாலே போதும். கீரை சூப்பு கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தலை போட்டுடலாம். குடிக்கிற அளவுக்கு சூடு இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி இந்த மாதிரி சூப்புகளை நான் நிதிஷ் வந்து 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் பறக்கும் போதே இந்த மாதிரி சூப்பு தான் டெய்லி காலையில் 11 மணிக்கு செஞ்சு அவனுக்கு வந்து ஒரு பவுல் வந்து குடிக்க கொடுப்பேன். அப்பயே வந்து நான் கிளாஸ்லேயும் ஸ்பூன்லேயும் குடிக்க பழகினதுனால அவனுக்கு வந்து நாங்கள் பால் பாட்டிலாம் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ குழந்தைங்க வச்சுருக்கவங்க கூட நீங்கள் 6 மாதத்துலேருந்து இந்த மாதிரி சூப்பு டெய்லி ஒரு காய் கீரை சேர்த்து சூப்பு செஞ்சு கொடுக்கலாம், எல்லாருமே குடிக்கலாம். இப்போ வந்து அதிகமாக சந்தேகம் வருது, ராத்திரிக்கு குடிக்கலாமான்னு கேட்பீங்க. 7 மணிக்குள்ளே குடிக்கணும். இப்போ மணி வந்து 6:30 ஆகுது. நாங்கள் மேக்ஸிமம் 7 மணி 7:15 ஃபினிஷ் பண்ணிடுவோம் இந்த. ஸோ ஒரு சிலருக்கு சேராது அப்படின்றவங்க காலையில் சூப் எடுத்துக்கோங்க. செமையாக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். கீரை சூப் மாதிரியே இருக்காது, அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே குடிப்பாங்க. சூப்பு செய்யும் போதே நாளை காலையில் இட்லி சுடுறதுக்காக சிறுதானிய அரிசியில் இட்லி மாவை அரைச்சி வச்சுட்டேன். இது எந்த அளவுக்கு போடுவேன் அப்படின்னா, ஒரு கரண்டி எடுத்தேன்னா அந்த கரண்டிக்கு 4 கரண்டி வந்து சிறுதானிய அரிசி போடுவேன். திணை, கம்பு, வரகு, குதிரைவாளி 4மே ஒவ்வொரு கரண்டி போட்டுட்டு ஒரு கரண்டி உளுந்து போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு மத்தியானம் 2 மணிக்கு ஊற வச்சேன். கரெக்டாக 6:30க்கு அரைச்சேன். காலையில் நம்ம 5 மணிக்கு இருக்கும்போது புளிச்சிரும், கரெக்டாக இருக்கும் காலையில் இட்லி சுடுறதுக்கு. ஸோ காலையில் இட்லி சுடும்போது காமிக்கிறேன். இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நம்ம சூப்பு குடிக்க போகலாம். ஈவினிங் 6:45க்கு நாங்கள் எடுக்கிறது கீரை சூப்பு தான் எடுக்கிறோம் 3 பேருமேவும். ஸோ இன்னைக்கு வந்து ராத்திரிக்கு கடைசியாக எடுக்கிறது இந்த மில்ல தான் எடுக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 7:45 8 மணிக்கு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் நான் எடுத்துக்குவேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்ததுனால கரெக்டாக இருக்குது. எப்பயுமே ராத்திரி சூப்பு குடித்தாலும் சரி, சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாட்டாலும் சரி, கண்டிப்பாக நான் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுத்துக்க தான் செய்வேன். டே 20யோட டயட் அண்ட் வாக்கிங் யோகா அப்படின்றது நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சூப்பராக நம்ம ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு இந்த விளாகை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நாளை மீண்டும் சந்திக்கலாம்.